மிக்சர் நல்ல காரசாரமாக டேஸ்டியாக இப்போ இருக்கிற ரெய்னி சீசனுக்கு ஏற்ற ஒரு சிம்பிள் ஸ்நாக்ஸ். அவல், வேர்க்கடலை, உடச்சக்கடலை, மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த மாதிரி சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிபி செஞ்சிடலாம். இதுக்கு நம்ம மாவு எதுவும் பிசைய வேண்டியதில்லை. டக்குன்னு ஒரு 4-5 பொருள் பொரிச்சிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணோம்னா ஈஸியாக இந்த மிக்சர் ரெடி ஆகிடும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் நான் ஆல்ரெடி எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 300 கிராம் அவல் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவல் சேர்த்துட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். கரண்டியில் அவல் சேர்த்துட்டு லைட்டாக ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா போதும், அதுவே நல்லா பொரிஞ்சு வந்துடும். எல்லா அவளையும் கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் சேர்த்துட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அவல் பொரிக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் இழுக்கும். ஸோ அவல் பொரிச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு அதில் அவல் பொரித்து போட்டு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் எடுத்துரும் அது. இப்போது அதே எண்ணெயில் ஒரு 150 கிராம் இருக்கும் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அவல் பொரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட இதையும் சேர்த்துக்கலாம். அதே எண்ணெயில் 1 கப் உடச்சக்கடலை சேர்த்துருக்கேன். ஒரு 100 கிராம் இருக்கும். 1 கப் உடச்சக்கடலை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் பொரிக்கிறப்போ அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு பொரித்து எடுங்க. உடச்சக்கடலை ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம அவல் வேர்க்கடலையோடு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு மூடி தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது எண்ணெயில் சேர்த்தோன்னே கொஞ்சம் வெடிக்கும், லைட்டாக வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னாக்கா கொப்பரை தேங்காய் இருக்கும் இல்லையா, அது நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதையும் நம்ம எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 1 கப் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை ரொம்ப கருகாமல் கொஞ்சம் கிறிஸ்பியானோடனே எடுத்துருங்க. இது ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளோடையும் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் பாதாம், முந்திரி, திராட்சை இருந்ததுன்னா அதையும் பொரித்து சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு 4 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4-5 பல்லு பூண்டு அதை நல்லா நசுக்கிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுப்பட்டோன்னே இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க, இல்லைன்னா மிளகாத்தூள் சீக்கிரமாக கருகிடும். ஸோ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் பிடிக்காதுன்னா மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த மிக்சருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்க்குறப்ப இனிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் சுகர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வேர்க்கடலை, அவல், உடச்சக்கடலை எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சப்பொடி, உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிரட்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சர் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட்டுன்னு ஒன்றும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பிகினராக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிபியை பண்ணிடலாம். என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ, வேர்க்கடலை ஜாஸ்தி வேணும்னாலும் போட்டுக்கலாம், உடச்சக்கடலை ஜாஸ்தி வேணும்னாலும் போட்டுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஈஸியாக இந்த ரெசிபியை பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு பொருளை பொரித்து எடுக்க வேண்டியது தான். ஈஸியாக இந்த மிக்சர் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், எல்லா பொருளும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு வேணும்னாக்கா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் அம்ச்சூர் பவுடர் இல்லை சாட் மசாலா இருந்து சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓமப்பொடி இருந்ததுன்னா அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கிறிஸ்பியான டேஸ்டியான அவல் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.